ஒரு வழியாக வந்து மாதவி சுந்தரவல்லி கொடுத்த வேலையை உலகம் முடிச்சுட்டாங்க. அது ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாகி போச்சுங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா ஃபுல்லாக வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கன் கொடுத்து பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சுந்தரவல்லி பண்ண முடியாத விஷயத்த மாதவி பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னென்னா மாதவி சுந்தரவல்லி வந்து நேராக போய் நந்தினி வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அது. அதனால் லைட்டாக அப்படியே மாதவி தூண்டி விட்டு அந்த குள்ளச்சாத்தான்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி தண்ணி பாத்திரத்தில் வந்து தண்ணி வெறும் பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கும்போது கேஸில் ஆன் பண்ணி விட்டுட்டு அவள் கை அடிபட வச்சிடறாங்க. ஸோ அதனால் வந்து சைனிங் அத்தாரிட்டி வந்து வேறு எதுனா மாறப்போது ஒன்று சூர்யாக்காவது மாறும், இல்லை நமக்கு எதுனா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா அதுக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவார்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சுங்க. என்னன்னா இப்போ வந்து கேஸில் வந்து சும்மா இருக்கிற அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஹீட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து ஓர வைக்கலாம்னு சொல்லிட்டு நந்தினி வந்து எடுக்கும்போது கை சூடுபட்டுச்சுங்க. ஒன்றும் இல்லை, சின்ன அடி தான். பட் இருந்தாலும் வந்து இப்போ சைனிங் அத்தாரிட்டி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா யாருக்கு எழுத்து போடுவாங்க, கை அடிபட்டிருக்குமோன்னு நினச்சி அவங்க நினச்ச பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம ஷார்ப் வந்து நோட் விட்டுட்டே இருக்காரு. கரெக்டாக பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நோட் விட்டுருவார். அதனாலே வந்து சூர்யா ஒரு லைட்டாக சந்தேகம் வந்துடுது. எல்லாமே சொல்லி அர்ச்சனா வந்து இப்போது உள்ளே வர போகிறாங்க. அர்ச்சனா உள்ளே வர காரணம் என்னென்னா இப்போ எல்லாமே சைலண்டாக இருக்குது. இப்போது சுந்தரவல்லி ஆட்டத்தை வந்து என்ன பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சுந்தரவல்லி ஆட்டத்தை குறைக்கிறதுக்கு வருவாங்க. நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக மெயின் விஷயமும் வர போகிறாங்க. அர்ச்சனா தான் வந்து எதனா பண்ணணுன்றதுலாம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து நந்தினி வீட்டை விட்டு வெளியே போகிறது நல்ல ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அர்ச்சனா வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் அவங்க பாட்டு கம்முன்னு இருந்தாவே அவங்களே 2 பேர் பிரிஞ்சிட போகிறாங்க. அர்ச்சனா நடுவில் வந்து எதனா ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது வந்து சூர்யாவுக்கும் நந்தினியை காப்பாற்ற போகும்போது 2 பேருக்குள்ள காதல் வந்துடுது. அதனால வேணால் ஒன்று சேருவாங்க தவிர்த்து அர்ச்சனா எதனா பண்ணாமல் இருந்தாவே அவங்க 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. நந்தினி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுல பயங்கரமான குறிக்கோளாக இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சோடனே கல்யாணத்தை கூப்பிட்டு சூர்யாவை கேட்குறாரு. இது எப்படி ஆயிருக்கு, விஷயம் என்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஐயா, கேஸ் ஆஃபில் தான் இருந்துச்சு, வெறும் பாத்திரம் மட்டும் தான் கேஸ் மேலே இருந்துச்சு, யாரும் இது பண்ணியிருக்காங்க, யார் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறாரு கல்யாணம். அதை பார்த்துட்டு சூர்யா அப்படியா, ஓகே, யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு